ஓம் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பி கையான் பாதம் தப்பாமற் சார்வார் தமக்கு. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான பராபவ வருஷம் ஆனி மாதம் 32ஆம் நாள் 7/2026 வியாழக்கிழமை. இன்றோடு ஆனி மாதம் நிறைவு பெறுகிறது. நாளைய தினம் ஆடி மாத பிறப்பு. இந்த ஆனி மாதத்தினுடைய நிறைவு நாள் இன்று குருவாரம் என்கின்ற வியாழக்கிழமை. நாம் ஆலயங்களிலே சென்று இறை வழிபாடுகளை செய்து நவக்கிரகங்களுக்குள்ளே குபேர திசை என்று செல்வத்தை கொட்டி கொடுக்கின்ற குபேரனுடைய திசை வடதிசை, வடக்கு பக்கம். அந்த வடதிசையை நோக்கி அமர்ந்திருப்பார் வியாழ பகவான். இந்த வியாழ பகவானுக்கு மஞ்சள் பட்டை சாத்தி பொன்னச்சி போன்ற மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்து கொண்டல் கடலை நிவேதனம் வைத்து பிரார்த்தனை செய்கின்ற பொழுது எல்லா சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது. குரு பார்க்க கோடி நன்மை என்று போற்றுவார்கள். அந்த வகையில் இந்த இறை வழிபாடுகள் என்கிற பொழுது நாம் ஆலயங்களுக்கு செல்லுகின்ற பொழுது வெறுங்கையோடு போகக்கூடாது, நாகரிக உடைகளோடு போகக்கூடாது. இதையெல்லாம் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். பெற்றோர்கள் கலாச்சார உடையோடு ஆலயங்களுக்கு கிளம்புகிற பொழுது பிள்ளைகளுக்கு வந்து ஆசை வரும். வேட்டி சால்வை அணிந்து அப்பா கோயிலுக்கு போனால் பையனுக்கும் வேட்டி கட்ட வேணும்னு எண்ணம் வரும். அப்பா கலிசானோட போகிறார், டிஷர்ட்டோட போகிறாருன்னா பிள்ளையும் அப்படித்தான் போக ஆசைப்படும். அம்மா நாகரிகொடியோடு கோயிலுக்கு புறப்பட்டால் பிள்ளைகளும் அப்படித்தான் போயிடும். எனவே இந்த தாய் தந்தையர்கள் பிள்ளைகளை நல்வழிப்படுத்த வேண்டும். எதிர்கால சந்ததியினருக்கு நமது சமய விழுமியங்களினுடைய தத்துவார்த்தங்களை விளங்கப்படுத்த வேண்டும். ஆலயத்துக்கு செல்வதாக இருந்தால் இப்படித்தான் போக வேண்டும், அங்கு சென்று இவ்வாறு தான் வழிபாடு செய்ய வேண்டும். இது நாங்கள் களியாட்ட விழாவுக்கு போவது போல, ஒரு கல்யாண நிகழ்ச்சிக்கு போகிறது போல எப்படி வேணுமானாலும் போகலாம் என்று ஆலயங்களுக்கு போகக்கூடாது. கண்டிப்பாக இந்த தாய்மார்கள் கவனிக்க வேண்டும். பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை தலைவிரி கோலத்தோடு ஆலயங்களுக்கு செல்ல அனுமதிக்காதீர்கள். தாய்மார்களும் தலைவிரி கோலத்தோடு போகக்கூடாது. இப்போ 100க்கு 60% 70% தாய்மார்களை தலைவிரி கோலத்தோடு தான் கோயிலுக்கு போகிறாங்க. தலைவிரி கோலம் என்பது அபசகுனத்தை குறிக்கும். அது வீட்டுக்கும் தரித்திரம், ஆலயத்துக்கும் தரித்திரம், நாட்டுக்கும் தரித்திரம். தலைவிரி கோலத்தோடு இறை வழிபாடு செய்யவே கூடாது. எனவே நாம் பிள்ளைகளை நல்வழிப்படுத்த முதலில் பெற்றோர்கள் நாம் ஆலயத்துக்கு செல்லுகின்ற பொழுது அப்பா வேட்டி அணிந்து செல்ல வேண்டும், அம்மா பட்டுச்சேலை அணிந்து தலைவாரி பூச்சூடி செல்லுகின்ற பொழுது அந்த பிள்ளைகளுக்கு வந்து ஆசை வரும். அவ்வாறு நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகளோடு நாமும் இந்த ஆலய வழிபாடுகளிலே ஈடுபட்டு இந்த வியாழக்கிழமையிலே வியாழ பகவானுக்கு மஞ்சள் மலராலே அர்ச்சனை வழிபாடு செய்து பிரார்த்தனை செய்து கொண்டல்களை நிவேதனம் வைத்து அடியவர்களுக்கெல்லாம் பிரசாதமாக கொடுக்கின்ற பொழுதும் எல்லா விதமான தோஷங்களும் நிவர்த்தியாகி வாழ்வு உயர்வுகள் பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சன் சுபம்.